அதான் நான் பாஸ் ஆகிட்டேன். எதில் பாஸ் ஆனாங்க மீனாட்சி? அப்பத்தாவுக்கு உண்மை தெரிஞ்சால் கிளின்னு கிழிச்சு தொங்க விட்டுருப்பாங்களே. கிரேட் எஸ்கேப்பு. ஜீவா ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போகிறாரு. அந்த இடத்துல ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. அப்போ ஷூட்டிங்கில் டம்மி நோட் யூஸ் பண்ணுறாங்க. இதை பார்த்தோன்னே ஜீவாவுக்கு ஒரு ஐடியா வந்து அப்பத்தா பேக்லேருந்து எடுத்த 5 லட்சத்து இந்த டம்மி நோட்டை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடலான்னு யோசிக்கிறாரு. 3 பேரும் சேர்ந்து டம்மி நோட்டெல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. நைட்டு வந்து யாருக்கும் தெரியாமல் ஸ்டோர் ரூமில் போய் உள்ளே வைக்க போகிறாரு. கதவு திறக்கிற சத்தம் கேட்குது. ஒரு நிமிஷம் பயந்து போயிடுறாரு. யாருன்னு பார்த்தா நல்ல வேலை மனம். நீதானா அப்படின்னு கேட்க, ஆமாம் இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு அவர் கேட்க, 5 லட்சத்தை உள்ளே வைக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, கடன் வாங்கினியா திருடினியா ஏதடா இவ்வளோ ரூபா அப்படின்னு கேட்க, எதுவும் இல்லை, இது டம்மி நோட்டு, சும்மா இப்போதைக்கு வச்சுருவோம். அப்போத்தான் என்ன பண்ண போகுது, எண்ணி தான் பார்க்கும், பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலாம், அதுக்குள்ளே ரெடி பண்ணி வச்சிடலாம்டா அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து தேன்மொழி ஒரு ஆர்வத்தில் மனோ கிட்ட உண்மையை சொல்லிடுறாங்க. மனோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அம்மா உங்கள் அம்மா கிட்ட சொன்னியா அப்படின்னு கேட்க, அவங்க இல்லைன்னு சொல்ல, சரி சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்ல, ஆசையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நைட்டாக ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. சொன்னது தான் சொன்னாங்க. அப்பத்தாவுக்கு தெரியாது. அப்பத்தா இந்த மாதிரிலாம் கண்டிஷன் போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா சுமதி கொஞ்சம் அடக்கி வசிச்சிருப்பாங்க. ஆனால் இவங்க சொல்லலையே. காலையில் எந்திரிச்சதும் சுமதி மகளை பார்க்குறதுக்காக பழம் அது இதுன்னு வாங்கிட்டு ஓடி வர, இதை பார்த்து அப்பத்தாவும் தேவியும் ஷாக்காக, என்ன தான் பொண்ணுனாலும் வெறுங்கையோடு வர முடியுமா அப்படின்னு சொல்ல, அப்பத்தான் முழிக்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, உங்களுக்கு சொல்லாமல் எப்படி இருந்திருப்பாங்க, என்ன தான் என் பொண்ணாக இருந்தாலும் உங்களுக்கு தானே மொதல் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சுமதி வளர, தேன் அதுக்குள்ளே வந்து ஐயோ அம்மா வந்து அப்பத்தா கிட்ட சொன்னாங்கன்னா முடிஞ்சு போச்சே கதை அப்படின்னு ஓடி வர்றாங்க. அம்மாவை போய் தடுத்து நிப்பாட்டலான்னு நினைக்க, அதுக்குள்ளே அப்பத்தா உங்கள் அம்மா ஏதோ சொல்ல வரல, சொல்ல விடு அப்படின்னு சொல்ல, சூழ்நிலையை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் சுமதி ப்ரொமோஷன் ஆயிடுச்சுல்ல அப்படின்னு வளர, நல்ல வேலை இப்படியாவது டீசெண்டாக வளர்ந்தாங்க. கரெக்டாக நேரம் உள்ளேருந்து வர்ற மீனாட்சி, அம்மா நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வர்றாங்க. மீனாட்சி இருந்து தடுக்கலைன்னா கதை கந்தல் தான். இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட மனோ அமைதியாக இருப்பாரா, இல்லை தேன்மொழி அக்கறையாக பார்த்துக்கிறேன்னு சொல்லி உளறி வச்சிடுவாரா? அப்பத்தாவுக்கு தெரிஞ்சால் சதுராட்டம் ஆடிடுவாங்களே. அடுத்து என்ன நடக்க போகுது, வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.